ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருப்பூரில் இருக்கோம். ஓஎம்ஆரில் இருக்க திருப்போரூர் முருகன் கோவில், ரொம்ப ஃபேமஸான திருப்போரூர் முருகன் கோவில். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது. பாலா தருணி மகாலலிதாம்பிகை திரிபுர சுந்தரி அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இது எதுக்காக இந்த ரோட் மேப் மாதிரி போட்டு காமிக்கிறேன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கேருந்து போகிறதுக்காக. இது டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகிற வழி. நம்ம டேக் ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்திங்கன்னா நம்ம நேராக செங்கல்பட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ தூரம் போக வேண்டாம், நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு இடம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரைட் அண்ட் லெஃப்ட், இங்கே மட்டும்தான் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இதை தாண்டி போனீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுக்குமே கிடைக்கிது கஷ்டம். ஸோ தட் நீங்கள் இங்கே சாப்பிட்டு வந்துடுங்க. நான் இங்கே என்ன காமிச்சிருக்கேன்னா, ஒரு மயில் ஒன்று பார்த்தேன் ரோட்டில். மயில், குரங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு இந்த ஆர்ச் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த போர்டும் பார்க்கலாம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா இது ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஃபாரஸ்ட்னால் அவ்வளோ அந்தளவுக்கு பெரிய ஃபாரஸ்ட்டும் கிடையாது. பட் நீங்கள் பார்க்கலாம், அந்த கல்லோட கலரை பார்த்தாலே தெரியும், அந்த ஃபாரஸ்ட்டோட பவுண்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் நம்ம கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் வரும். எனக்கு ரொம்ப இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த அட்மாஸ்ஃபியர் தான், அந்த ஃபாரஸ்ட் அட்மாஸ்ஃபியர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம அது மாதிரி அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பஸ்ஸஸ் வருதான்னு தெரியல, நாங்கள் போகும்போது எந்த பஸ்ஸும் நாங்கள் பார்க்கல. பெட்டர் நீங்கள் வரும்போது உங்கள் வெஹிக்கிளில் வர்றது நல்லது. அதே மாதிரி ஈவினிங் ரொம்ப லேட் நைட் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் வீடியோ ரொம்ப கட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நிறைய ரிமோட்டாக இருக்கும். ஸோ யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரூவர்ஸ் நீங்கள் இந்த மேப் அப்படியே இந்த ரூட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த கோவிலுக்கு வந்துடலாம். இந்த கோவிலுக்கு போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று, ஜம்புலிங்கேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலேருந்து நீங்கள் ரைட் எடுக்கலாம். அந்த ரைட் எடுக்கும்போது போனீங்கன்னா கோவிலோட பேக் சைடு வந்துடும். ஸோ நான் அது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கோவிலோட பேக் சைடு வந்துடும். அப்படியும் போகலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் போகலாம். ஸோ மழை பெஞ்சிருந்ததுன்னா ஃப்ரண்ட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெஃப்ட்டில் பார்க்குறது தான் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலோட என்ட்ரன்ஸு. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு பார்த்தீங்களா, அதுதான் கோவிலோட பேக் சைடு போகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கோவிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போகும்போது நான் சொன்னது தான், மழை நல்லா பெஞ்சு தண்ணி நிற்கும் போது அங்கே போகிறது அந்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை. நீங்கள் பெட்டர் பேக் சைட்லேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகலாம். எனிவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த கோவிலோட லொக்கேஷன் மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேப்பில் பார்த்து. நம்ம இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இந்த மெயின் கேட்டு உள்ளே என்ட்ராகி உள்ளே போவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பாக்கம். இந்த இடத்தோட பேர் செம்பாக்கம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை 3 ஸ்டேஜில் இருக்காங்க. பாலாம்பிகையாக ஒன்று இருப்பாங்க, அது சின்ன ஏஜில் இருக்க மாதிரி இருக்கும். 2வது மிடில் ஏஜ், அதுதான் லலிதாம்பிகை. அப்புறம் திரிபுர சுந்தரி, அவங்க தான் ஒரு பெண் வடிவமாக இருப்பாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2 நிலையில் இருக்குது. 2 அவதாரம் பார்த்தீங்கன்னா கீழேயும் இன்னொரு மேலேயும் இருக்காங்க. அந்த திரிபுர சுந்தரி மேலே இருப்பாங்க. கரெக்டாக நம்ம அந்த பூஜை டைம் அங்கே போனீங்கன்னா அந்த சாமியை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நீங்கள் டைமிங்கு, அந்த லொக்கேஷன் எல்லாமே இந்த போர்டில் இருக்குது. நீங்கள் பார்த்து பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கோவில். டைம் கிடைக்கும்போது பாருங்கள்.